எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு நடந்த உண்மை கதை கேரளாவில். அதாவது இறந்த ஆத்மா, அந்த உயிர், அந்த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்க நேரடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரெசன்ஸை தெரிவிக்கிறாங்க. அதாவது ஒரு உருவமாக இல்லாமல் அவங்களுடைய நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்சிடெண்ட் மூலமாக தெரிய வச்சு அவங்க அப்பா அம்மா அதை ரொம்ப பூர்ணமாக நம்புகிறாங்கங்க. இது இப்போ ஒரு அதிசயமாக கேரளாவில் பேசப்பட்டிருக்கிற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சூரஜ் கிருஷ்ணா அந்த குழந்தை பேருங்க. ஜஸ்ட் 19 இயர்ஸ் ஓல்டு. அந்த குழந்தை நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த குழந்தைக்கு ஒரு டிசீஸ் இருந்திருக்கு. ஆனால் அது அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே தெரியல. அதுக்கு பேருங்க அனோரிசம். அனோரிசம் அப்படிங்கிறது லட்சத்தில் ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு டிசீஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் பார்வை மங்கும், அப்புறம் பிரெயினுக்கு போகிற அந்த நர்வ்ஸில் பிளட்டு லீக் ஆகி பிளாக் ஆகி டெத்து தான். அதுக்கப்புறம் வேறு ட்ரீட்மெண்ட் முதல்லையே பார்த்துருந்தா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தை அப்படி தான் இறக்குறாங்க. இந்த சூரஜ் கிருஷ்ணா அவங்கள குட்டுன்னு கூப்பிடுறாங்க அப்பா அம்மா. அப்பா ஒரு மிலிட்ரி மேன். அவரும் இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு. ஒரே ஒரு பிரதர் இருக்காங்க. இவர் சூரஜ் கிருஷ்ணா அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப சிவபக்திங்க. ரொம்ப அப்படின்னா மண்டலம் சொல்லுவாங்களே, 48 நாள் தினமும் நிர்மால்யம். கேரளாவில் நடந்த இது கதைங்க இது. நிர்மால்யம் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங் 4:30 6 மணிக்குள்ளே சிவன் கோயிலில் போய் எந்த தண்ணி கூட குடிக்காமல் அந்த மாதிரி ஒரு விரதம் இருந்து 48 நாள் இருந்திருக்காங்க. அந்த கோயிலில் சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டிலேருந்து பைக்கில் ரொம்ப தூரம் போய் தான் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சின்ன பையனுங்க, 19 வயசே ஆன பையன். அந்த குழந்தை எவ்வளோ ஒரு தெய்வ பக்தியாக இருந்திருக்காங்கங்கிறத இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பையன் கோயிலுக்கு போகிறப்ப அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, அப்பா என் கண் முன்னாடி ஒரு பெரிய கருத்த உருவம் நிற்கிற மாதிரி எனக்கு ப்ரெசன்ஸ் தெரியுது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தடவை சொல்லியிருக்காங்க. செகண்ட் தடவை என்ன சொல்கிறாருன்னா, இவங்களே பார்த்துருக்காங்க. அதாவது டெத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பைக்கில் வர்றாங்க. பைக்கில் வரும்போது பின்னாடி யாரோ ஒரு கருத்த உருவம் இருக்கிற மாதிரி இந்த குழந்தை ஃபீல் பண்ணி ஒத்த கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒத்த கையில் கண்ணை மறைச்சிட்டே வந்திருக்காங்கங்க. இது இவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா விஷுவல் மூலமாக இதை அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போவும் இந்த குழந்தைக்கு ஒரு த்ரெட் மாதிரி ஒரு பயம் மாதிரி வந்திருக்கு. அதாவது தன்னுடைய மரணம் பக்கத்தில் வருதுங்கிறது இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த இறக்கிறதுக்கு பிஃபோர் டே பார்த்திங்கன்னா அவங்க பாட்டிக்கு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. இந்த குழந்தை தான் ட்ரைவ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த பாட்டியை இந்த குழந்தை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றி முடித்து அதுக்கு அடுத்த நாள் தான் காலையில் குளிக்கலான்னு பாத்ரூமில் போகிறப்ப தான் பாத்ரூமில் தான் விழுந்து இந்த குழந்தை இறந்துருக்குங்க. இந்த ரீசனே அனோரிசம் தான் அப்படிங்கிறதே அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தையோட ப்ரெசன்ஸ் அவங்க அப்பாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கையில் தான் இந்த குழந்தை எப்போதுமே படுத்துக்குவானாமா. அந்த இறந்ததுக்கப்புறமும் இந்த குழந்தை இந்த சூரஜ் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த குட்டு, இப்போ அவங்க சிவயோகின்னு கூட சொல்கிறாங்க. அந்த குழந்தை படுத்து எணிச்சு போனதுக்கப்புறம் அந்த கையை அவ்வளோ வலிக்குங்களாமா. அதாவது ஒருத்தங்க ஒரு மணி நேரம் படுத்திருந்தால் நமக்கு வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வலி ஃபீலிங் இருக்குது அவருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வரப்போகுதுங்கிற அந்த சிம்டம் எப்படி தெரியுதுன்னா, கையில் ஒரு சின்ன ஒரு ஷிவரிங் வருது ரைட் ஹேண்ட் சைடில். அதுவும் அவருக்கு தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தினம் ஒரு 11 o'clock படிச்சுட்டு இருக்கிற குழந்தை ஒரு லெமன் ஜூஸ் போட்டு ஒரு 11 to 11:30 ஃப்ரிட்ஜில் அதை வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு அந்த கொஞ்சம் அந்த சில்னஸ்க்காக வச்சு அதை அப்புறம் எடுத்து குடிக்கிற பழக்கம் இருக்குது. இப்போதும் அந்த குழந்தை அந்த 11 to 11:30 அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரியும் பாத்திரங்க உருளுற சத்தமும் ஒரு நல்ல ப்ளசன்ட் ஸ்மெல்லும், யாரோ நம்ம பின்னாடி நடக்கிற மாதிரி சோஃபாவில் இவங்க உட்காந்துருந்தாங்கன்னா பின்னாடி யாரோ நடந்து போகிற மாதிரியான அந்த அதிர்வும்,
இப்போவும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒரு பல்பு எப்போதுமே இருக்குங்களாமா. ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் வருதுன்னா அந்த பல்பு தனியாகவே ஆன் ஆகுதுங்களாமா, யாருமே ஆன் பண்ணாமல். அதுதான் இதில் ஹைலைட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய அந்த அப்போ இறந்தப்போ எப்படி அந்த குழந்தை பெட்டு, அந்த டேபிள், புக்கு எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரியே அந்த ரூமை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போதும். இப்போ அவங்க அப்பா அவரே சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது, இப்படி ஒரு குழந்தை இருந்து போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு அந்த பெட்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் படுக்கலான்னு போகிறப்ப நம்ம பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாலோ படுத்தாலோ அந்த பெட்டு அப்படியே ப்ரெஸ் ஆகும் இல்லையா, அந்த ஃபீலிங் அவருக்கு தெரியுது. பக்கத்தில் உட்காந்து யாரோ எணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது, கண்ணுக்கு மட்டும் தெரியறதில்ல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம அந்த ஸ்ரார்த்த கர்மா, இறந்தவங்க அந்த புண்ணிய லோகம் போகிறதுக்காக செய்யணும் இல்லைங்களா, அதை போய் கேட்டால் அவங்க பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஜோசியரெல்லாம். ஆனால் இந்த குழந்தை இவங்க அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே பண்ணாதீங்க, எனக்கு அந்த கர்மங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது வரைக்குமே அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்த கர்மங்கள் பண்ணலை. அப்புறம் இன்னும் ஒரு இன்சிடென்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தையே சொல்லுதுங்கம்மா, தன்னுடைய கல்லறையில் போய் தண்ணி வைங்க, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி வைங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் செய்கிறாங்க. பர்த்டே டைமில் இந்த குழந்தை சொல்லுதாம்மா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கேக் போடுங்க, என்னோடய உருவம் அதில் வர்ற மாதிரி போடுங்க, இந்த மாதிரி ஃப்ளேவர் இருக்கிற கேக்கு வாங்கி அங்கே கொண்டு வைங்க அப்படிங்குதுங்களாமா. அப்புறம் இறந்த நாள் அன்னைக்கு யாரையும் நம்ம சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அதாவது ஒரு அன்னதானம் மாதிரி போடுங்க அப்படின்னு அது இப்போவும் பண்ணுறாங்க. அந்த அன்னதானம் இதெல்லாமே அந்த குட்டு அப்படிங்கிற அந்த குழந்தை சொல்கிறத கேட்டு அவங்க அப்பா அம்மா பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி இங்கே காலையில் டிஃபனு, டீ, காஃபி, லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அதெல்லாமே சாப்பிட்ற மாதிரியே இந்த குழந்தைக்கு ஒரு ஷேர் வைக்கிறாங்க அந்த டேபிளில். ஒரு நாள் அந்த அம்மா தெரியாமல் அந்த குழந்தைக்கு வைக்காமல் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரே வயிறு வலிங்களாமா. அப்போ இவங்க அப்பா கேட்குறாரு, என்ன ஏன் இப்படி வயிறு வலிக்குது, இந்த மாதிரி நீ குட்டுக்கு நீ சாப்பாடு வைக்கலையா, அவனோட ஷேர் நீ கொடுக்கலையான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நான் மறந்துட்டேன்னு அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தைகிட்ட சாரி மாதிரி கேட்டு அடுத்த நாள்லேருந்து ஷேரு அந்த டேபிளில் வைக்கிறாங்க சாப்பாடு. இந்த அம்மாவுக்கு வயிறு வலி தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே கிளியர் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போவும் அந்த சிவயோகி அந்த சூரஜ் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த குட்டுவோடைய அந்த கல்லறையில் போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னா அங்கே போய் பண்ணுறாங்க. அது நடக்குதுன்னு அவங்க அப்பா சொல்கிறாருங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு நம்புறதுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாரு. அதாவது அந்த ஆத்மா அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான், என்னுடைய இதில் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. அவங்க அப்பா சொல்கிற இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா, அவங்க அங்கேருந்து பெங்களூருக்கு ட்ரைவ் வரும்போது அந்த குழந்தையே தான், அந்த சூரஜே தான் அவ்வளோ தூரம் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வருவாராமா. ஒரு 8 hours 10 hours ஆனாலும் கண்டினியூவஸ் டிரைவிங் ஆனாலும் எனக்கு தலைவலிக்குது, கண் பார்வை அப்படி இருக்கு எதுவுமே சொன்னதில்லை. எப்படி ஏதாவது ஒரு சிம்டம் தெரிஞ்சிருந்தா கூட நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அன்றைக்கி அவனை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருப்போம் அப்படின்னு ரொம்ப சங்கடமாக தான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம சொன்னது இதெல்லாம் நீங்கள் கேட்குறப்ப இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சுங்க. ஆனால் நானுமே ஒரு சயின்ஸ் கிராஜுவேட்டு தான். ஆனால் இந்த மாதிரி சோல் ப்ரெசன்ஸு நிறைய பேருக்கு இந்த அனுபவபூர்வமாக அவங்க பார்த்துருக்காங்க, கேட்டிருக்காங்க, உணர்கிறாங்க. ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸோ இல்லை இதை பற்றின ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ பொதுவாக குழந்தைங்க ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அந்த குழந்தைக்கு இல்லைங்க. அதாவது ஒரு மொபைலில் இந்த மாதிரி பார்க்குறது, சீரியல் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது பிக்சர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பீடி சிகரெட்டு. இப்போ அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மிலிட்ரி மேன், எனக்கு நிறைய லிக்வர் கிடைக்கும் ஒரு குவார்ட்டா மந்த்லி, அதில் ஒன்று கூட அந்த குழந்தை இது வரைக்கும் அவனோட ரூமில் அவன் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் பார்க்குறோம், எதுவுமே இல்லை, மிஸ்டர் க்ளீன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை இருந்திருக்கு. அவ்வளோ தெய்வ பக்தியாகவும் இருந்திருக்கு. அதுதான் இதை விட ரொம்ப நமக்கு மனசு சங்கடம் வரக்கூடிய ஒரு செய்திங்க. ரொம்ப அன்பான ஒரு குழந்தையாக இருந்திருக்கு. அப்பா அம்மா சொல்கிறபடி கேட்டு நடந்திருக்கு. இதில் அவங்க அப்பா என்ன வருத்தப்பட்டு சொல்கிறாருன்னா, அந்த லாஸ்ட் டே அவன் இறக்குற அன்னைக்கு என்னை கடவுள் கொண்டு வந்து என்னை அவன் முன்னாடி நிறுத்த வைக்கலையே. அதாவது நான் வந்து நானும் தெய்வ பக்தி நல்லா கும்பிடுறேன், எல்லாமே செய்கிறேன், அவனும் அவ்வளோ ஒரு தெய்வ பக்தியோடு இருந்திருக்கான். அப்போ லாஸ்ட் மினிட்ல அப்பாங்கிறதுல நான் வந்து அவனை உயிரோடு பார்க்க முடியலையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் ட்ராவல் பண்ணி தான் வராருங்க. வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்துருக்காங்க, ஆனால் முடியல. ஆனால் இவர் வந்து அவனோட டெட் பாடி தான் பார்க்குறாரு பையனோட. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் உயிரோடு இருக்கும்போது எனக்கு அவனோட அருமை தெரியல, அவன் வந்து எங்கிட்ட என்னெல்லாமோ பேசுவான், செய்வான், எல்லாம் செய்வான், ஆனாலும் நான் அவனுடைய ப்ரெசன்ஸ் அவ்வளோவா பெருசாக நான் எடுத்துக்கலை. ஆனால் இப்போ அவன் இல்லாத போது தான் எனக்கு அவன் மேலே ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டச்சிங்காக பேசுகிறாருங்க அவரும். இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த சோல் ப்ரெசன்ஸு இப்போவும் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குது. அந்த ஸ்பிரிட் சொல்கிற, அந்த ஆத்மா சொல்கிறபடி தான் இப்போவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு நடந்துக்கிறாங்க. இன்னும் அந்த இறந்தவங்களுக்கான அந்த கிரியை, அந்த கர்மா எதுவுமே செய்யாமல் அவங்க அந்த குழந்தை சொல்கிறபடி கேட்டுட்டு நடக்கிறாங்க. இதை பற்றி என்னங்கிறது சொல்கிறதுன்னு தெரியலிங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லைன்னா கமெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸு இந்த மாதிரி கேள்விப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்க, பை, தேங்க்யூ.